வேறு ஆலோசனைகளுக்காக நாம் கடந்து செல்வோம். தொடர்ச்சியாக உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து காரியங்களை எடுத்துரைக்க அருமை சகோதரர் ஜோசப் சகராஜா என்பதற்கு கர்த்தருக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் 20வது வாரமாக உன்னத பாட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலே அத்தியாயம் 4 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் ஆராய போகின்றோம். இந்த அத்தியாயம் முழுவதுமே மணவாளன் மணவாட்டியின் அழகை புகழ்ந்துரைப்பதாக இருக்கின்றது. அதில் வரிசையாக ஒவ்வொன்றாக அவர் சொல்லுகின்றதை நாம் பார்ப்போம். 5ஆம் வசனம் வாசிப்போம். உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் இரட்டை மான்குட்டிகளுக்கு சமானம். இவ்வசனத்தில் உள்ள ஒப்புமையை விளக்கப்படுத்தி பார்ப்போம். உன்னதப்பட்ட 4:5ஆம் வசனம் மணவாளன் தனது மணவாட்டியின் அழகை புகழ்ந்து அவருடைய ஸ்தனங்கள் என்பது சமஸ்கிருத வார்த்தை, தமிழிலே அவருடைய மார்பகங்களை என்று சொல்லலாம். லீலி மலர்களில் மேயும் இரட்டை மான்குட்டிகளுடன் ஒப்பிடுவதை பற்றிய ஒரு கவிதை நடையிலான உருவகமான விளக்கமாகும். இந்த உருவகம் மணவாட்டியினுடைய உடல் வளர்ச்சியின் முழுமைத்தன்மை, மென்மைத்தன்மை மற்றும் யதார்த்தமான தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது. மேலும் திருமணத்தின் பரிசுத்த தன்மைக்குள் கணவர் தன் மனைவியை மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் மென்மையுடனும் அணுக வேண்டும் என்ற அழைப்பும் விடுவிக்கிறது. கிறிஸ்துவும் நம்மை இவ்வாறே அணுகுகின்றார். அவர் நம்மேல் எந்தவித வலியுறுத்தமும் செய்வதில்லை. அநாதி சிநேகத்தால் அவர் நம்மை சிநேகிக்கின்றார். நாம் அவரது சிநேகத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்வது நமது கடமையாக இருக்கிறது. ஏனெனில் எபிரேயர் 13:4 வசனத்தின்படி விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருக்க வேண்டும். இந்த வசனம், அதாவது உன்னத பாட்டு இப்ப நம்ம பார்க்கிற வசனம் 5ஆம் வசனம் 4-5 வசனம் மணவாளன் தன் மணவாட்டின் ஒட்டுமொத்த அழகை கொண்டாடும் ஒரு பெரிய பகுதியில் உள்ள ஒரு சிறிய பகுதி ஆகும். இந்த அத்தியாயம் முழுவதுமே மணவாளன் தன் மணவாட்டின் அழகை புகழுகிறார் என்பதாக நாம் பார்த்தோம் ஏற்கனவே. அதில் ஒரு சிறிய பகுதி இது. மேலும் இந்த உருவகங்கள் ஆழ்ந்த பாசத்தையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்தும் நோக்கம் கொண்டவை. இதனுடைய அர்த்தம் மற்றும் குறியீடு என்னவென்று பார்க்கும்போது, ஒன்று மென்மை மற்றும் அழகு. மணவாட்டியின் மார்பகங்களை மான்களுடன் ஒப்பிடுவது என்பது அவளின் மென்மை, அவளின் யதார்த்த குணம் மற்றும் அவளது கண்ணியம் நிறைந்த அழகை எடுத்து காட்டுகிறது. மான்கள் பெரும்பாலும் மென்மை மற்றும் கருணையுடன் தொடர்புடையவை. மேலும் இந்த உருவகம் மணமகள் அழகு நிறைந்தவளாகவும் போஷிக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள் என்பதை குறிக்கிறது. சரியான நல்லிணக்கம் மற்றும் சமநிலை. அடுத்து 2 மான்களுடன் ஒப்பிடப்பட்ட அந்த மார்பகங்களின் உருவகமானது மணமகளின் உடல் வடிவத்தின் சமச்சீர் தன்மை மற்றும் முழுமைத்தன்மை வலியுறுத்துகிறது. இதை மணவாளன் அழகு நிறைந்ததாகவும் தமக்கு சந்தோஷம் உண்டாக்கும் வடிவமாகவும் காண்கிறார். அடுத்து தூய்மை மற்றும் பரிசுத்தம். லீலி மலர்களிடையே மேயும் மான்கள் என்ற ஒப்புமை இங்கே சொல்லப்படுகிறது. இந்த லீலி மலர்கள் தூய்மை, நறுமணம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிப்பதாக இருக்கிறது. இது மணவாளன் மற்றும் மணவாட்டியின் அன்பு மற்றும் நெருக்கத்தின் பரிசுத்த தன்மை இன்னும் வலுப்படுத்துகிறது. அடுத்தது நெருக்கம் மற்றும் மென்மை. இந்த வசனம் கணவன் தனது மனைவியை மென்மையுடன் நடத்தவும் மதிப்பு கொடுத்து மகிழ்விக்கவும் அழைக்கிறது. இது அவர்களின் திருமண உறவின் சூழலில் அவளுக்கு தேவன் கொடுத்த கண்ணியத்தை கொண்டாடுகிறது. இன்னும் மேலும் விளக்கங்கள் பார்க்கும்போது திருமண அன்பு கணவன் மனைவி இடையேயான அன்பின் தூய்மையான மற்றும் அழகான வெளிப்பாடாக திருமணத்திற்குள் உடல் நெருக்கத்தை உறுதிப்படுத்துவதில் இந்த வசனம் கவனம் செலுத்துகிறது.
ஆவிக்குரிய உருவகம் என்னவென்று பார்க்கும்போது, இவ்வசனத்தை உருவகமாக பார்க்கும்போது, இதில் மணவாளன் கிறிஸ்துவையும் மணவாட்டி சபையையும் குறிப்பவர்களாய் இருக்கிறார்கள். இந்த கண்ணோட்டத்தில் மார்பகங்கள் என்பது விசுவாசிகளின் முதிர்ச்சியையும் நற்பண்புகளையும் குறிக்கின்றன. மேலும் மணவாளன் மணவாட்டி ஆகியோருக்கு இடையிலான தொடர்பு என்பது சபையுடனான கிறிஸ்துவின் ஆழமான மற்றும் அன்பான உறவை பிரதிபலிக்கிறது. இவ்வசனத்துடைய ஆவிக்குரிய விளக்கம் சற்றே பார்ப்போம். திருமணம் மற்றும் நேசிக்கும் அன்பு, இதுல அழகு மற்றும் மென்மை குறிப்பிடப்படுகிறது. மென்மையான மான்களின் உருவகம் ஏற்கனவே சொன்னபடியாக ஒரு மனைவியின் உடலின் அழகு, யதார்த்த குணம் மற்றும் மென்மையான தன்மையையும் அவளுடைய அன்பின் பரிமாணத்தையும் குறிக்கிறது. தூய்மை மற்றும் முழுமை ஏற்கனவே பார்த்துட்டோம். லில்லி மலர்கள் தூய்மையை குறிக்கின்றன. இது தம்பதியின் நேசம் தூய்மையானது மற்றும் அவர்களின் உறவானது இயற்கை அழகில் வேரூன்றியுள்ளது என்பதையும் குறிக்கிறது. அடுத்து போஷித்தல் மற்றும் ஆறுதல் படுத்துதல். மார்பகங்கள் ஊட்டச்சத்து மற்றும் ஆறுதலின் ஆதாரமாக காணப்படுகின்றன. இது உணர்வு ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கூட நிலைநிறுத்தும் அன்பை குறிக்கிறது. முழுமையான நெருக்கம். உண்மையான அன்பு என்பது உணர்வு மற்றும் உடல் பரிமாணங்களை உள்ளடக்கியது என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. இது ஒரு உறுதியான திருமணத்திற்குள் ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மகிழ்ச்சியை காட்டுகிறது. அடுத்த ஆவிக்குரிய அடையாளங்கள். கிறிஸ்துவும் அவரது சபையும். இந்த உருவகம் சபை மீதான கிறிஸ்துவின் அன்பின் உருவகமாகவும் விளக்கப்படுகிறது. இது அழகானது, மென்மையானது மற்றும் ஊட்டி வளர்ப்பது, போஷிப்பது என்று விவரிக்கப்படுகிறது. லீலி மலர்களின் தோட்டம் என்பது சபையை குறிக்கலாம். மேலும் அதற்குள் மேய்தல் என்பது கிறிஸ்து தாம் சபையில் விசுவாசிகளை போஷிப்பதை குறிக்கிறது. மேலும் சபையின் மூலமாகவே தேவனை பற்றிய விஷயங்கள் இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்படுகிறது என்பதையும் இவ்வசனம் விளக்குகிறது. ஏனென்றால் எபேசியர் 3:9-11 இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியங்களுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். பிரியமானவர்களே, சபையில இருந்து கொண்டு மற்றவர்களை போஷிப்பதை நம்முடைய முக்கியமான கடமையாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த மார்பகங்கள் உணர்த்துகின்றன. சபைக்குள் போஷித்தல் என்பது அவரது மக்கள் மீதான அவரது மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கிறது. இதோட ஆவிக்குரிய வெளியோட்டம். இது பாய்ச்சல் என்னும் சொல்லுகிறார், அவுட்ஃப்ளோயிங் என்னும் சொல்லுகிறார்கள். அழகான வார்த்தை அந்த வார்த்தை, அவுட்ஃப்ளோயிங். ஆவிக்குரிய வெளி பாய்ச்சல். இந்த வசனம் தேவனின் அல்லது கிறிஸ்துவின் நற்கந்தம் அல்லது கிருபைகள், அதாவது தேவனின் அல்லது கிறிஸ்துவின் நற்கந்தம் அல்லது கிருபைகள் விசுவாசிகள் மூலம் வெளியே பாய்ந்தோட அனுமதிக்கும் அழைப்பாக கருதப்படுகிறது. இது மான்கள் இருத்தல் தோட்டத்தை வளப்படுத்துவது போல மற்றவர்களுக்கு பயனளிப்பதாய் இருக்கிறது. அடுத்த நிறைவாக உடன்படிக்கை விசுவாசம். வசனத்தின் பாதுகாப்பான ஊட்டி வளர்க்கும் உறவகமான இது உடன்படிக்கை அன்பு மற்றும் கிறிஸ்துவுடன் நாம் கொண்டுள்ள அல்லது கொண்டிருக்க வேண்டிய நெருக்கத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது நீடித்ததாகவும் தூய்மையானதாகவும் மற்றும் அழகானதாகவும் இருக்க வேண்டும். அடுத்து நாம் 6ஆம் வசனத்துக்கு வருகிறோம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். இந்த வசனத்தில் இருந்த 2 ஒப்புமைகள் சற்றே விளக்கமாக பார்ப்போம். இந்த வசனம் ஆவிக்குரிய தியானத்திற்கான அழைப்பாகும். அப்ப பூமிக்குரிய தியானம் ஒன்று இருக்குதா? நிச்சயமாக இருக்கிறது. ஆவிக்குரிய தியானத்திற்கான அழைப்பாகத்தான் இந்த வசனத்தை நாம் கருத வேண்டும். இது உலகின் இருள்
மற்றும் நிச்சயமற்ற தன்மையிலிருந்து விலகி வழிபாடு, தியாகம் மற்றும் தேவனுடன் நெருக்கமான கூட்டுறவுக்காக பரிசுத்தமான இடத்தை நோக்கி நகர்வதை குறிக்கிறது. வெள்ளைப்போல மலை மற்றும் சாம்பிராணி மலை ஆகியவை பரலோக மண்டலத்தையும் ஆன்மீக புத்துணர்ச்சி தரும் இடத்தையும் குறிக்கின்றன. அங்கு நிழல்கள், அதாவது பாவம், சந்தேகம் அல்லது துயரத்தை குறிக்கும் நிழல்கள் தேவ பிரசன்னத்தின் ஒளியால் மாற்றப்படுகின்றன. அங்க என்ன கிடையாது, இருள் என்பதே கிடையாது. இதுல முக்கியமான சில விளக்கங்களை பார்ப்போம். ஆவிக்குரிய வகையில் தியானம். இந்த வசனம் பெரும்பாலும் தேவனிடம் அடைக்கலம் தேடுவதற்கான ஒரு உருவமாக காணப்படுகிறது. கடினமான காலங்களில் ஆறுதலையும் வலிமையையும் காண இவ்வசனத்தை உரைப்பவர் ஆவிக்குரிய வகையில் ஒரு உயரமான மேடான இடத்திற்கு, அதாவது வெள்ளைப்போல மலை மற்றும் தூபவர்க்க மலைக்கு கடந்து செல்கிறார். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மிக முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய வேளைகளில் தேவனுடன் ஒன்றித்திருக்க விரும்பினார். எனவே அம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் அவர் ஒரு மலையின் மீது ஏறுவார், அங்கே அதிக நேரம் செலவழித்து தேவனோடு பேசுவார், ஜெபிப்பார். இதுக்கு உதாரணமாக ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 6:12-13 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க, முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எதுக்காக? அடுத்த வசனம் அதுக்கு பதில் இருக்குது. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்ப அப்போஸ்தலரை தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியத்துவமான வேலை. அதனால அதற்கு முதல் நாள் இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்த பாயிண்ட், நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. துன்பத்தின் போது நம்பிக்கையையும் புதுப்பித்தலையும் வழங்க விசுவாசத்தின் வல்லமையை பற்றி இது பேசுகிறது. தேவனை மையமாக கொண்டு வாழ்வின் சவால்களை நாம் வெல்ல முடியும் என்பதை இது குறிக்கின்றது. இதுல கிறிஸ்டாலஜிக்கல் மீனிங், அதாவது கிறிஸ்துவியல் ஒவ்வொன்றை பற்றி தூதர்களை பற்றி படிப்பதென்றால் ஏஞ்சலாலஜின்னு சொல்றாங்க. அது மாதிரி கிறிஸ்துவை பற்றி ஆழமாக படிப்பதுக்கு பேர் வந்து கிறிஸ்டாலஜின்னு சொல்றாங்க. அந்த கிறிஸ்டாலஜிக்கல் மீனிங் என்னன்னு பார்க்கும்போது சில விளக்கங்கள் இதை வந்து இருளை வெல்ல விடியற்காலை எழுந்த கிறிஸ்துவின் உருவகமாக கருதுகின்றன. மேலும் அவர் தம்முடன் ஐக்கியம் கொண்டிருக்க தியாகம் என்னும் மலைக்கு வருமாறு தம்மை பின்பற்றுவதை அழைக்கிறார். ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு இவங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் பவுல். அப்ப நாம் நம்மையும் தியாகம் செய்வர்களாக இருக்க வேண்டும். அந்த தியாகம் என்னும் மலைக்கு வருமாறு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை, தம்மை பின்பற்றுவர்களை அழைக்கிறார். தேவனுடான நெருக்கம். வாசனை பொருட்களின் உருவகத்தை, அதாவது சாம்பிராணி மலை, வெள்ளைப்போல மலை என்பது வழிபாடு மற்றும் பக்தியின் நல்வாசனை என்பதாக விளக்கலாம். பண்டைய நாட்களில் வழிபாட்டில் வெள்ளைப்போளம் மற்றும் சாம்பிராணி ஆகிய வாசனை பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதை போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் இடத்திற்கு மணவாளனை இயேசு கிறிஸ்து நகர்த்துகின்றார். மனிதன் மீதான தேவனின் அன்பு எடுத்தது. சாலமன் பாடலின் சந்தர்ப்ப சூழலை பார்க்கும்போது இந்த வசனம் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும், அதாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலான நேசம் பற்றிய கவிதையாக விளக்கப்படுகிறது. வாசனை பொருட்களின் மலை என்பது அவர்களின் அன்பாக உள்ளது. அதை தேவன் தமது பரிசுத்த ஆவியானவரால் மனவீச செய்து அவர்கள் இருவரும் இன்பத்தை அனுபவிக்க உதவுகிறார். 2 பேரும் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேருமே இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அதாவது மணவாளனாகிய கிறிஸ்துவும் மனைவியாகிய சபை கூட சேர்ந்து இருக்கும்போது அங்க இன்பம் என்பது கொடுக்கல் வாங்கலாகத்தான் இருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகளிலே கிறிஸ்து மகிழ்ச்சி அடைகிறார், கிறிஸ்துவின் கிருபையிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்ப இன்பம் என்பது இருவருக்குமே கிடைக்கிறது. இதைத்தான் வந்து கணவன் மனைவியுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுகிறார்கள்.
அடுத்து இவ்வசனத்தின் ஆவிக்குரிய விளக்கங்களை இன்னும் சற்றே விரிவாக பார்ப்போம். ஆவிக்குரிய உயரங்களை நோக்கிய பயணம். அதுல ஒன்று, இருளிலிருந்து விலகி செல்வது. இந்த வசனம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நகர்ந்து வருவதற்கான அழைப்பாக இருக்கிறது. நிழல் என்பது சந்தேகம், பாவம் அல்லது ஆவிக்குரிய குழப்பத்தை குறிக்கலாம். மேலும் பகல் சாய்ந்து போகும் வரைக்கும் என்பது தேவ பிரசன்னம் என்ற உண்மை ஒளியை நோக்கிய ஒரு நோக்கமுள்ள இயக்கமாக இருக்கிறது. வழிபாட்டு தலம் வெள்ளைப்போள மலை மற்றும் சாம்பிராணி மலை ஆகியவை தீவிர வழிபாடு மற்றும் பிரார்த்தனைக்கான ஆவிக்குரிய உருவகங்கள் ஆகும். பண்டைய யூத மார்க்க பலி செலுத்துதலில் வெள்ளைப்போளமும் சாம்பிராணியும் பயன்படுத்தப்பட்டன. இது கடவுளிடம், அதாவது தேவனிடம் ஏறும் விசுவாசிகளின் ஜெபங்களை குறிக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில பரிசுத்தவான்களின் ஜெபம் தூப வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அதிலே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம் என்று சொல்லுகிறது. கத்தோலிக்கத்துல ஒரு பாட்டு நான் சின்ன பிள்ளையில இருந்தப்பெல்லாம் பாடினேன். அங்க தூபம் போல் என் ஜெபம் உம்மை நோக்கி எழும்பாதோ என்று ஒரு வார்த்தை வரும். உண்மையிலே அழகான ஒரு உருவகம் அது. அது நெருக்கத்தை தேடுதல். விவரிக்கப்பட்ட பயணம் தேவனுடன் அழகான நெருக்கத்தை தேடுவதாகும். நேசர் சூலைமீத்த பெண்ணை தேடுவது போல விசுவாசிகள் தங்கள் ஆன்மீக வாழ்க்கையின் மூலம் தேவனின் பிரசன்னத்தை தேட அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பும் விசுவாசியின் பதிலும். கிறிஸ்துவின் நீடித்த அன்பு. இந்த வசனம் கிறிஸ்து தமது சபையின் மீது கொண்டுள்ள நீடித்த அன்பின் பிரதிபலிப்பாக காணப்படுகிறது. நேசர் சூலைமீத்த பெண்ணிடம் அர்ப்பணிக்கப்படுவது போல, நல்லா கவனிங்க, நேசர் சூலைமீத்த பெண்ணிடம் அர்ப்பணிக்கப்படுகிறார். காலத்தின் இறுதி வரை கிறிஸ்து தனது மனவாட்டியிடம் அர்ப்பணிக்கப்படுகிறார். இதையே மத்தேயு 28:20 இயேசு கிறிஸ்து கூறினார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எந்நாளும் எந்த வேளையிலும் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய மனவாளன் நம்மோடு இருக்கிறார். இந்த உணர்வுள்ளவர்களாய் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த விசுவாசியின் பங்கு. இந்த வசனம் தனிப்பட்ட விசுவாசி அல்லது சபையை குறிக்கலாம். இது உலகில் கிறிஸ்துவின் நறுமணமாக அல்லது நற்கந்தமாக நமது பங்கை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். நமது அன்பையும் பக்தியும் நாம் இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அதோடு கூட மகிமையான எதிர்பார்ப்பு, எதிர்கால மகிமையின் எதிர்பார்ப்பு, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் என்பது ஆவிக்குரிய இருள் எதுவும் இல்லாத பரந்த எதிர்கால மகிமையை குறிக்கிறது. தேவனின் ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எதிர்கால நேரம் தெளிவை கொண்டு வரும். ஏனெனில் தேவனின் ரகசியமான வழிகள் நண்பர்கள் வெளிச்சத்தில் புரிந்து கொள்ளப்படும். தற்போதைய பூமிக்குரிய சிரமங்கள் இருந்தாலும் நாம் அதை புரிந்து கொண்டவர்களாய் சபைக்குள்ளாக அவருக்கு உகந்தவர்களாக நடந்து கொண்டிருப்போம். அடுத்து 7ஆம் வசனம், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. இவ்வசனத்தின் கருத்தை சற்றே விளக்கமாக பார்ப்போம். இது முழுமையான அன்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளுதலின் அறிவிப்பாகும். அழகு என்பது வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல, அன்பானவரின் பார்வையில் முழுமையானது மற்றும் மதிப்புக்குரியது என்பதை இது வலியுறுத்துகிறது. இந்த வசனம் பெரும்பாலும் தேவன் தம் மக்கள் மீது கொண்ட அன்பிற்கும் சபையின் மீது கிறிஸ்து கொண்டுள்ள அன்பிற்கும் ஒரு உருவகமாக விளக்கப்படுத்தப்படுகிறது. இது சபையை முற்றிலும் அழகானதாக, கரைதிரை எதுவும் இல்லாததாக காண்கிறது. அன்பின் இந்த அறிவிப்பை பார்க்கும்போது இந்த சொற்றொடர் மணமகனிடமிருந்து
தன் மணமகளுக்கு ஒரு ஆழமான பாசமுள்ள போற்றுகின்ற கூற்றாக உள்ளது. இது ஒரு நபரை முழுவதுமாக பார்த்து அவரை மதிக்கும் ஒரு அன்பை குறிக்கிறது. முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல், முற்றிலும் அழகானது அல்லது உன்னில் எந்த குறையும் இல்லை என்ற வார்த்தைகள் நிபந்தனையற்ற மற்றும் குறைபாடுகளை கவனிக்காத ஆழமான சரியான அழகை காணும் அன்பை குறிக்கின்றன. ஆன்மீக உருவம் பார்க்கும்போது கிறிஸ்தவ இறையியலில் இந்த வசனம் பெரும்பாலும் திருச்சபை மீதான கிறிஸ்துவின் அன்பின் ஆவிக்குரிய உருவமாக காணப்படுகிறது. மணமகன் தனது மணமகளிடம் எந்த குறையையும் காணாதது போல கிறிஸ்து தமது சபையை கரை திரை முதலானவையில் ஒன்றும் இல்லாமல் அவருக்கு முன்பாக நிற்கும் வகையில் அதை சுத்திகரித்ததாக கூறப்படுகிறது. இங்க எபேசியர் 5:27 சொல்லப்படுகிறது. தேவனுடைய பார்வையின் பிரதிபலிப்பு. இந்த வசனம் மனித மதிப்பு குறித்து தேவனுடைய கண்ணோட்டத்தின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படலாம். உண்மையான அழகு அந்த அழகை படைத்தவரால் காணப்பட்டு அவரால் நேசிக்கப்படுவதிலிருந்தே வருகிறது என்பதை இது காட்டுகிறது. உறவுகளுக்கான ஒரு மாதிரி. இது அன்பான உறவுகளில், முக்கியமாக கணவன் மனைவியுடைய உள்ள உறவுகளில் ஒருவருக்கொருவர் மதிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் தங்களுடைய அழகை பாராட்ட வேண்டும், உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அதை உறுதிப்படுத்தி கொண்டாட முடியும் என்பதற்கான ஒரு மாதிரியாக இது செயல்படுகிறது. அடுத்து இந்த வசனத்துடைய ஆவிக்குரிய கருத்தை சற்றே இன்னும் ஆழமாக பார்ப்போம். ஒன்று, தேவனின் நிபந்தனையற்ற அன்பு. தேவன் எந்த நிபந்தனை நம் மீது அன்பு கூறுவதற்கு? இந்த வசனம் தேவன் நம்மீது வைத்திருக்கும் அன்பின் வல்லமை மிக்க அறிவிப்பாக விளங்குகிறது. இது நமது செயல்திறனை அடிப்படையாக கொண்டதல்ல, ஆனால் முழுமையான ஏற்றுக்கொள்ளுதலின் அடிப்படையில் அமைந்த அன்பாக உள்ளது. இது கிறிஸ்து தமது சபையை எவ்வாறு பார்க்கிறார் என்பதை குறிக்கிறது. அடுத்து, ஆன்மீக முழுமை. தேவன் விசுவாசிகளை பார்க்கும்போது கிறிஸ்துவின் நீதி என்ற கரையற்ற அங்கி அணிந்தவர்களாக அவர்களை பார்க்கிறார். அதாவது ஆவிக்குரிய வகையிலும் நீதிமானாக்கப்படுதலின் அடிப்படையிலும் அவர்கள் யார்? விசுவாசிகளை நாம், அவர்கள் சொல்லும் நாம் பாவம் அல்லது குறைபாடு இல்லாதவர்களாக காணப்படுகிறோம் அவருக்கு முன்பாக. உள் அழகு மற்றும் மதிப்பு. இந்த பார்வையானது விசுவாசிகள் விசுவாசம் மற்றும் இரக்கம் போன்ற தங்கள் உள்ளான குணங்களில் கவனம் செலுத்தும்படி அவர்களை ஊக்குவிக்கிறது. அவர்களின் உண்மையான மதிப்பு வெளிப்புற தோற்றங்களில் அல்ல, தேவனால் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்ட அவர்களின் உள்ளான ஆவி மற்றும் ஆத்மாவின் தோற்றத்திலிருந்து வருகிறது என்பதை இது அங்கீகரிக்கிறது. இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள குணம் என்று பேதுரு இதை பற்றி சொல்லுகிறார். அடுத்து, கிறிஸ்துவும் சபையும். இந்த வசனம் பெரும்பாலும் கிறிஸ்துவுக்கும் அவரது சபைக்கும் இடையிலான உறவுக்கான ஒரு உருவமாக காணப்படுகிறது. இங்கு சபையானது கிறிஸ்துவின் பார்வையில் கரைதிரை எதுவும் இல்லாத மகிமையுள்ள சபையாக அவருக்கே உரிமையாக்கப்படுகிறது. பாருங்க, உலகப்பிரமான திருமண வாழ்வில் என்ன செய்யணும்? நம்ம முதல்ல போய் பெண் பார்க்க போகின்றோம், பிறகு நிச்சயம் செய்கிறோம் அல்லது பரிசம் போடுகிறோம், பிறகு திருமணம் என்ற படிப்படியான நிகழ்வுகள் இருக்கின்றன. இதே போன்றுதான் கிறிஸ்தவ வாழ்வில் நடைபெறுகிறது. கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். இதை அவர் எப்படி செய்தார்? தமது ஊழியக்காரர் ஒருவர் மூலமாக இதை செய்தார். அதன் பின்பு நாம் போதிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறும்போது மணவாட்டி என்ற நிலையம் நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் பரிசம் போடுறதுங்கிறது. இது நம்ம ஞானஸ்நானம் பெற்றது கிறிஸ்துவோடு நாம் பரிசம் போடப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். இதைத்தான் பவுல் சொன்னார் 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் சொன்னது. ஒரு புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்ட கன்னிப்பெண் அவன் நினைவாகவே நாட்களை கழிக்க வேண்டும். அவள் வேறொரு ஆணை நினைத்துக் கொண்டிருக்க முடியாது. அதே போலவே கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டுள்ள நாம் கிறிஸ்துவின் நினைவாகவே உலகில் வாழ வேண்டும். இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை அழைத்துக் கொண்டு பரலோகம் சென்று தேவனுக்கு முன்னிலையில் பரிசுத்தாவினை சாட்சியாக வைத்து நம்மை திருமணம் செய்து கொண்டு என்றென்றைக்கும் அவருடனே வாழ நமக்கு கிருபை செய்வார்.
எப்போ இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது இந்த உலகத்தின் பாவங்களினால் நம்மை கரைப்படுத்திக் கொள்ளாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது மட்டுமே இது நடக்கும். பரிசம் போட்ட ஒரு பெண்ணை ஒருவேளை அவள் கெட்டு போனவனு கண்டா என்ன செய்வாங்க? யோசிப்பதான் செஞ்சாரு. மரியாள் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது அவள் கர்ப்பிணியாக இருந்தாள் என்று காணப்பட்டது. உடனே யோசிப்பு என்ன பண்ணாரு? அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தார். அவர் நீதிமானா இருந்ததுனாலே அதை பப்ளிசைஸ் பண்ண விரும்பல. ஒரு பெண்ணை போய் நம்ம கேவலப்படுத்தணும், ரகசியமா தள்ளிடலாம் சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இல்லைங்களா? அதேதான் இங்க இந்த உலக வாழ்க்கையிலே நாம் விசுவாசிகள் என்ற முறையிலே, கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழும் போது மட்டுமே நம்மை கிறிஸ்து வரும்போது ஏற்றுக்கொள்வார். நாம் இந்த உலகத்தில் நம்ம இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு நிறைய காரியங்கள் இப்ப வருது, நிறைய நடந்துகிட்டு நம்ம இஷ்டம் போல நடந்துகிட்டு நாம கிறிஸ்தவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நம்ம கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோம்னாக்க உலகத்தை வேணா ஏமாத்துறதா இருக்கலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. அவர் வரும்போது எங்க நியமிப்பார்? நம்மளை நிச்சயமாக கருப்பாடுகளோட வெள்ளாடுகளோட நியமித்து விடுவார். எனவே இந்த உலகத்திலே வாழும்போது நாம் உள்ளும் புறம்பும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமானது இது. இந்த காரியங்கள் நிச்சயமாகவே கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே உரித்தானதா இருக்கிறது. இந்த உலக மக்கள் யாருக்கும் இது உரித்தானதா இருக்க முடியாது. இந்த உலகத்து மக்கள் பலவிதமான தெய்வங்களை வணங்கி கொண்டு பலவிதமான கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சுயத்தை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் நேர்மறையான நினைவுகள். இந்த வசனத்தை புரிந்து கொள்வது அதிகமாக சுயத்தை ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் சுய அன்புக்கும் வழிவகுக்கும். மேலும் இது நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்க்கும் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் கருணை மற்றும் இரக்கத்தை ஊக்குவிக்கும். திருமண சூழலில் இது எப்படி இருக்குது? திருமண நெருக்கம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். கணவன மனைவியும் ஒருவரை ஒருவர் மகிழ்வித்து போற்றுகின்றனர். இரண்டு பேருக்குமே இன்பம் கிடைக்கிறது. அவர்கள் பரஸ்பரம் கருணையின் மூலமாக ஒருவர் மற்றவர்கள் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவற்றை புறக்கணிக்கும் திருமணத்தின் லட்சியத்தை விளக்கவும் இந்த வசனம் பயன்படுத்தப்படும். திருமணம் முடிந்து விட்டது, கணவனையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கணவனிடத்தில் குறை இருக்குது, மனைவியிடத்தில் குறை இருக்குது என்றால் உன்னை பிரிஞ்சு போயிட முடியுமா? நிச்சயமா முடியாது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதே போல கிறிஸ்து நம்மை அன்போடு நேசிக்கிறார். உடன்படிக்கை அன்பு இது பிரத்யேகமான தூய்மையான மற்றும் உடன்படிக்கை சார்ந்த அன்பை பிரதிபலிக்கிறது. இது செயல்திறனை சார்ந்ததா இல்லாமல் கருணையால் நிரப்பப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளுதலாக உள்ளது. நம்முடைய செயல்களினால அல்ல, கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்ததுனாலே நம்மை மனவாட்டியாக நியமித்திருக்கிறார். அந்த நியமனத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்ம மேல் அன்பு கூர்ந்ததுனாலே அவர் நம்மை தம்முடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டார், பரிசம் போட்டு வச்சிருக்கிறார். அந்த நிலையை நாம் காத்து கொள்ள வேண்டும். நீடித்த அன்பில் கவனம் செலுத்த வேண்டும். பல உறவு முறிவுகள் உள்ள உலகில் உண்மையான நீடித்த அன்பு இருக்க முடியும் என்பதையும் அது தேவனின் உறுதியான அன்பின் அழகான பிரதிபலிப்பாக இருப்பதையும் இந்த வசனம் நினைவூட்டுகிறது. பிரியமானவர்களே, இத்துடன் நாம் இன்றைய செய்தி முடித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் என் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் காண்போம். கேட்டுக்கொண்டதை யாவருக்கும் என் அன்பார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்லதொரு ஆலோசனையை உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நமக்காக எடுத்துரைத்த அருமை சகோதரருக்கு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.